இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏன் நிறைய சாதிக்க முடியல? இப்போ வந்து வெளிநாடு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மி, ஆனால் பயங்கர முன்னேற்றம். அங்கே ஏகப்பட்ட முன்னேற்றம். காரணம் அங்கே சாதனையாளர்களோட எண்ணிக்கை அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தா மக்கள் தொகை அதிகம், ஆனால் சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து மிக குறைவாக இருக்குது. எதனால் அப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க வாழ்க்கையில் தலையிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையில் தலையிடுறது. பிள்ளைகளை வந்து அது ரொம்பவும் அவங்க படிக்கணும் பெற்றோர்களே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஒரு ஆசிரியர்களை போல் பிள்ளைகள்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஒரு பெற்றோர் அதாவது ஓவராக அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கிறது, படி கண்காணிச்சிட்டே இருக்கிறது, காலையில் எழுந்துரு இப்படின்னு மற்றவங்களே கவனிச்சிக்கிட்டே இருக்காங்களா, அது ஒரு வேலை. அது ஆசிரியர் வேலை. அந்த வேலைக்கு தான் பேர் ஆசிரியர் மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ அதனால் இந்த பெற்றோர்களெல்லாம் சாதிக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதனையாளராக இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களே நீங்கள் வந்து தயார் பண்ணுறது, முயற்சி பண்ணுறது, கடமை செய்கிறது பெரிய சவாலான விஷயம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கே நிறைய பிரச்சனைகள் வரும். சோம்பேறித்தனம் வரும், குழப்பம் வரும், தயக்கம் வரும், பின்வாங்குவாங்க, நம்பிக்கை இல்லாமல் போகும். இப்படி பலவித பிரச்சனைகளும் கடந்து தான் ஒருத்தர் சாதிக்கிறத நோக்கி போக முடியும். இப்படி இருக்கும்போது இந்த பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளை வந்து காலையில் எழுந்து அட்வைஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணும்போது இவங்களுடைய வேலையே அதுவாக மாறிடுது. பெற்றோருடைய லட்சியமே என்னவாக மாறிடுது, பிள்ளைகளை ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ மாற்றுறதுக்கான முனைப்போடு இவங்க இருக்காங்க. அதனால தான் இவங்களுக்குன்னு ஒரு லட்சியங்கிறது இல்லாமல் போயிடுது. அப்படி ஒரு லட்சியம் இருந்தாலும் அதில் அவங்களால ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருந்தால் உங்களை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். உங்களை மட்டும். இப்போ வந்து சரி, அப்போ பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது? பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டுங்க. ஒரு லட்சியவாதியாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. பிள்ளைகள் பார்த்து கற்றுப்பாங்க. பேசுகிறத வச்சுலாம் பிள்ளைகள் கற்றுக்க மாட்டாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறதெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதை பார்த்து தான் கற்றுப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் நல்லா சிகரெட் பிடிக்கிறாரு, ஆனால் பிள்ளைகள்கிட்ட வந்து நீ சிகரெட் பிடிக்காத அப்படின்றார். அப்போ பிள்ளைகள் எதை கற்றுப்பாங்கன்னா அவங்க சொல்கிறத கற்றுக்க மாட்டாங்க, அவங்க செய்கிறத தான் கற்றுப்பாங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிறா அதை பார்த்து தான் கற்றுப்பாங்க. இவங்க சொல்கிறத வச்சுலாம் கற்றுக்க மாட்டாங்க. அறிவுரையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி ஏன் இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பெண்களுடைய வாழ்க்கையில் தலையிடுறது, பெண்களை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, வேலைக்கு போகக்கூடாது இப்படி தான் அப்படின்னு நிறைய நிபந்தனைகளை விதிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குல்ல, இது இந்தியா. இப்போ வெளிநாடுன்னா அவங்க சுதந்திரமாக இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்க. தலையிட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் போராடுறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு முன்மாதிரியாக இருக்கும், ஒரு பாடமாக இருக்கும். அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட இப்படி வாழணும்னுலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து இந்தியர்களோட முன்னேற்றமின்மைக்கு காரணமாக இருக்குது. இந்தியர்கள் ஏன் இவ்வளோ பேர் இருந்தும் சாதிக்க முடியல அப்படின்னா இவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர அந்த அறிவுரைக்கு பொருத்தமான வாழ்க்கையை இவங்க வாடுறதில்லை. ஏன்னா அறிவுரை சொல்கிறதே ஒரு வேலை, அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு தாங்களும் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் சாதிக்க முடியல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சாதிக்க வைப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா, அதுவே அவங்களுடைய வேலையாக மாறுது. ஏன் அதுவே அவங்க வேலையாக மாறுது? பிள்ளைகள்கிட்ட வந்து ஏன் அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காங்க? ஏன் வந்து பிள்ளைகள் லட்சியவாதி ஆகணும்னு சொல்லிட்டு அதுவே ஒரு வேலையாக இவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால தனிப்பட்ட ஒரு லட்சியம் இவங்களுக்கு இல்லை. பெற்றோர்கள் ஏன் இல்லாமல் போகுதுன்னா, இங்கே வந்து கல்வி என்பது பணம் கொடுத்து படிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பணம் கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அந்த பணம் வீணாயிடக்கூடாது, அந்த பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற பயம் வந்துடுது பெற்றோர்களுக்கு. நம்ம நிறைய லட்சக்கணக்கில் பணம் போட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அந்த பணம் வந்து பயனுள்ளதாக நாளைக்கு மாறுமா, அந்த பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கிறாங்களா அப்படின்னு எப்போவுமே கவனிக்க வேண்டிய கட்டாயம் வருது. இதுவே கவர்மெண்ட் வந்து கல்வியை வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா பெற்றோர்கள் ஒன்றும் காசு கொடுக்கல, காசு அதிகமாக போடல தானே, பிள்ளைகளுக்காக அதிகமாக அந்த கல்விக்காக அதிகமாக செலவழிக்காத போது அப்போ பெற்றோர்களுக்கு இயல்பாகவே கவலைகள் எதுவும் வராது. இப்போ வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிற பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மேலே அந்த மாதிரியான ஒரு கவனம் இருக்குது. பிள்ளைகள் வந்து சுதந்திரமாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிற பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அந்த பிள்ளைகள் மேலே ரொம்ப ரொம்ப கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. படின்னு டியூஷன் அது படித்தா இல்லையா, என்ன பண்ண ஏது பண்ணன்னு ரொம்ப கவனிப்பாங்க. காரணம் என்னென்னா, தனியார் பள்ளியில் படிக்கிற அந்த பிள்ளைகளின் பெற்றோர் இருக்காங்களா, நிறைய பணம் போட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த பணம் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கவனம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும்.
ஆனால் ஒரு அரசு பள்ளியிலேயோ அரசு கல்லூரியிலையோ படிக்கிற பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு வந்து படிக்கிறாப்பிலையான்னு ஒரு சின்ன கவனம் தான் இருக்குமே தவிர ரொம்பவும் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அப்போ இதுதான் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள், முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கல்வி அங்கே கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்குள்ள பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்பவும் பயப்பட மாட்டாங்க, ரொம்பவும் தலையிட மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு அக்கறைங்கிறது இருக்கும். ஏன்னா அங்கே கவர்மெண்ட் படிக்க வைக்குது, கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் படிக்க வைக்குது, நல்ல ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறனால அங்குள்ள பெற்றோர்களுக்கு அவ்வளோ, அதனால் பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி கல்வியை கட்டணம் கொடுத்து படிக்க வைக்கும்போது பிள்ளைகளை ரொம்ப ஒத்து கவனிக்கிறாங்க இந்த பெற்றோர்கள். ஏன்னா இவ்வளோ பணம் கட்டு படிக்க வைக்கிறோம், அந்த பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கிறாங்களா இல்லையான்னு எப்போ ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறனால அதுவே இந்த பெற்றோர்களுடைய வேலையாக மாறும்போது இந்த பெற்றோர்களுக்குன்னு தனிப்பட்ட எந்த லட்சியமும் இது இல்லாமல் போயிடும். எந்த லட்சியத்தையும் இவங்களால் சாதிக்க முடியாமல் போயிடும். பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் சாதிக்க முடியாது, சரி அப்போ அது அந்த பிள்ளைகள் சாதிக்கணும், அதுதான் தங்களுடைய வெற்றியை அவங்க மாற்றிப்பாங்க. ஒரு ஆறுதல் தான். பிள்ளைகள் சாதித்தாங்கன்னா பிள்ளைகளுக்காக தங்களுடைய சாதனை தியாகம் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைகள் சாதிக்கணுங்கிறதுக்காக போதுமான உதவிகளை செய்கிற பெற்றோர்களாக இவர்கள் மாறிவிடுவார்கள். இதுதான் வந்து இந்தியர்கள் ஏன் பெரும்பாலும் சாதிக்கலை அப்படின்னா, பிறருடைய வாழ்க்கையில் தலையிடுறது, பிறரை வந்து ரொம்ப பிறருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் தான் இவர்களால் வந்து ஜெயிக்க முடியாமல் காரணம். இப்போ பெண்களை வந்து நிறைய நிபந்தனை போடுறது, வேலைக்கு போகக்கூடாது, அது போடுறது, இப்படி போடுறது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு, இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையில் இவங்க ரொம்ப கவனத்தை செலுத்துகிறாங்க. அடுத்தவங்கள மறந்துட்டு நீங்கள் உங்களை நினச்சிக்கிட்டு உங்களை நினைங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி நினைங்க. அப்போ தான் நீங்கள் சாதிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒருத்தர் சாதிக்கிறார் அப்படின்னா அவருக்கே ஏகப்பட்ட போராட்டம், நிறைய குழப்பங்கள் வரும், சோம்பேறித்தனம் வரும், தயக்கம் வரும், நம்பிக்கையின்மை வரும். இது எல்லாத்தையும் கடந்து போராட வேண்டிய நிலைமை இருக்குது. சாதனைங்கிறது தானே அப்படி போயிட்டே இருக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்குள்ளே ஏகப்பட்ட போராட்டம், நீ சாதிக்கணும்னாலே. இப்படி இருக்கும்போது நீ அடுத்தவங்க வாழ்க்கையில் போய் நீ இதை பண்ண, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, என்ன பண்ண, படிச்சியா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஒத்து கவனித்து அடுத்தவங்க வாழ்க்கையை ஒத்து கவனிக்கும்போது உன்னால் உன் வாழ்க்கையில் உன்னால் கவனம் செலுத்த முடியாது. பிறரை ஒத்து கவனிப்பதே, பிறரை வந்து பிறருடைய வாழ்க்கையில் தலையிடுவதே உனது பெரும் வேலையாக மாறிவிடுகிறது. அதனால் சாதிக்க முடியாமல் போகிறதுக்கு இது மிக முக்கிய காரணமாக இருக்குது என்பது. இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க. 18 வயசுக்கு அப்புறம் பெற்றோர்களுடனே பிள்ளைகள் இருக்கிறது கிடையாது. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே ஒரு அக்கறை இருக்கும், பாசம் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு தனித்து செயல்படுகிறார்கள். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இங்கே உள்ள பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே சந்தேகம், சரியான வழியில் போகணும், அப்படி இப்படின்னு தான் நினச்ச மாதிரியே அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இங்கே இருக்கிறனால தான் இங்கே உள்ள பெற்றோர்களால், இங்கே உள்ள மக்கள் பெரும்பாலானவர் அப்படி இருக்கிறனால தான் சாதிக்க முடியல. பிறருடைய வாழ்க்கையை பற்றியே உத்து பார்க்குறாங்க. பிறரை வந்து தான் நினச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுல அந்த சர்வாதிகார மனப்பான்மை இங்கே உள்ள பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறது தான் காரணம்.